வெல்கம் டு சசி அஃபிஷியல். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுடைய 174வது படம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதிலிருந்தே ஆரம்பிக்கிறேன். ரஜினி சாருடைய 174வது படம் இப்போ 172 ஜெயிலர் 2 வந்து போயிட்டு இருக்கு. 73 தர்மன், 74 தான் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிற படம். அந்த படம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நிலைமையிலும் இல்லை, அது பாட்டுக்கு கிடைப்பில் இருக்குது அப்படிங்கிறதும் அந்த ட்ரெய்லர் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. இப்போ இந்த படத்துக்கு 174க்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த படம் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம யோசித்து தான் பார்க்கணும். அதோடைய தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் உதயநிதி தான். ஸோ அவங்க ஒரு படம் பண்ணுனா அதை வந்து ஆளும் கட்சி ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். செலவுகளும் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப பெரிய பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் வந்து பணம் இல்லையா, ஷேரில் பங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 173 வரட்டும், வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்டுகள் வந்துடும் அப்படிங்கிறது தான். 173 வந்து ரொம்ப டிலே ஆகாது. இப்போ ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் படம் வந்து போணுச்சு. 173 அப்படி கிடையாது. இப்போ அஸ்வத் மாரிமுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெடியூலில் ஆரம்பிச்சிட்டார். குயிக்காக போயிடும். 3 மாதம் தான் அதிகபட்சம் இந்த படத்தோடைய ஷூட்டிங் டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் நடக்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. குயிக்காக இந்த படம் வந்துடும். அதனால் கொஞ்ச நாளில் அந்த அப்டேட் வந்துடும். ஆனால் 175 அவருடைய வாழ்க்கை வளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் அட்லி பண்ண போகிறாருன்னு. அட்லி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அட்லியோடைய ராக்கா படமே வந்து 2 பார்ட்டாக வரப்போதான். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு துரைந்தர் மாதிரி ஒன்றா எடுத்துகிட்டு ஒரு 4 மாதத்துக்குள்ளே திரும்ப ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2028 வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்லியோடைய படம் வந்து ராக்கா படம் இருக்குது. அதுக்கப்புறம் பயோகிராஃபிலாம் அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரஜினி சாருடைய படங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நேற்று இந்த வன்னி அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறவர் வந்து அமைச்சர், அவர் போய் ரஜினி சாரை பார்த்து வாழ்த்து வாங்கியிருக்கார். அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கார். ரொம்ப சந்தோஷமாக அதை பதிவிட்டிருக்காரு. ஸோ அவர் போய் ரஜினி சாரை பார்த்து வாழ்த்து பெற்று வந்ததாக சொல்லியிருந்தார். சோஷியல் மீடியாவில் அந்த புகைப்படம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. அவர் மகிழ்ச்சியோடு அதை தெரிவிச்சிருந்தார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சமீபத்தில் கவிஞர் விவேகா அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ரஜினி சாரை விஜயோட ஒப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இங்கே பிரச்சனையே. நீ விஜயை புகழணும்னு வந்தால் விஜயை பொழுதுட்டு போ, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே போல் ரஜினி சாரை புகழ்னா ரஜினி சாரை புகழ்ந்துட்டு போ அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், ரஜினி சாரும் விஜய் அவர்களுமே வந்து இப்போ ஒரு எதிர் துருவத்தில் இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார். அவர் பாட்டுக்கு ஒரு விழா மேடையில் போட்டு விட்டு போனது, அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான், அடுத்தது இப்போக்கி சூப்பர் ஸ்டார்ன்ட்டு போனார். அவர் போட்டு அவர் போய் உட்காந்துட்டார். இப்போ மேடையாக ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் 2 ரசிகர்களும் எவ்வளோ முட்டல் முதல்ல இருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தர் கிளப்பி விடுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது பாருங்கள். விவேகா அவர்களும் அதை தான் பண்ணியிருக்காரு. ரஜினி சார் அரசியலுக்கு வர பயந்துட்டார், ஆனால் விஜய் வந்து சாதிச்சு காமிச்சிட்டாரு. அதை தான் சொல்கிறாங்க எல்லாருமே. நான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ புகழ், விஜயை புகழ்னா எவ்வளோ வேணால் புகழ்ந்துட்டு போ, ஆனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத அப்படிங்கிற மாதிரியும். ரஜினி சார் பயந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படலாம் இல்லை, அதாவது சிஸ்டத்தை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பின்வாங்கிட்டார். ஆனால் விஜய் வந்து சிஸ்டத்தை சரி பண்ணிட்டாருன்னா புரியல. சிஸ்டம்னா இந்த வீட்டில் இருக்குமே கம்ப்யூட்டர், வீடு வீடாக போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தாரா, அந்த சொல்கிறீங்களா? ரஜினி சார் பயப்படலை. ரஜினி சார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நான் தெளிவாகவே சொல்கிறேன். இந்த சிஸ்டத்தை சரி பண்ண முடியாது, என்னாலையும் முடியாது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணார். அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது என்னத்தை சொல்ல வந்தார்னா, உங்கள் பாணிலே சொல்லணும்னா, போன ஆட்சியில் நீங்கள் கதறினீங்க இல்லையா, ஸ்டாலின் அவர்களை பார்த்து இது சரியில்லை, அது சரியில்லை, அது தப்பு, இது தப்புன்னு, அதெல்லாம் நாங்கள் வந்து நடக்காதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் அதை உங்ககிட்ட திரும்ப கேள்வி கேட்குறாங்களே நிருபர்கள்லாம், ஏங்க அவங்க ஆட்சியில் அப்படிலாம் நடந்தது, நீங்கள் கண்டன குரல் எழுப்புனீங்களே, இப்போ உங்கள் ஆட்சியில் அதுவும் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்னங்க பண்ண முடியும், நாடுன்னு இருந்தால் அது நடக்க தான் செய்யுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதைத்தான் ரஜினி சார் சொன்னார். இந்த சிஸ்டம் வந்து தவறாக இருக்குது, சரி, இதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னென்னா, நான் வந்து லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வருவேன், ஆனால் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, இது உலக அளவில் தோற்று போன ஒன்று அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணார். அதை தெரியல, நீ கவிஞன் வேற சொல்லி திரிகிற, உனக்கு பதவி கிதவி வேணும்னா நேராக விஜயை போய் பார்த்து புகழ்ந்து ஏதாவது வாங்கிட்டு போ. ரஜினியோட அவரை கம்பேர் பண்ணி
ஏதாவது 7.5 இழுத்து விட்டு போகாதீங்க அப்படிங்கிறது தான். அப்படி இருந்தும் பாருங்களேன், அவரோட கூட்டணியில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து இப்போ ரஜினி சாரை பார்த்து வாழ்த்து பெற்று போகிறார் இல்லையா, அதுதான் ரஜினி சார். தூண்டி விடாதீங்க, 2 பேரையும் அடிச்சுக்க விடாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உனக்கு பதவி கிதை வேணும்னா போய் டைரெக்டாக போய் பார்த்து அவர்கிட்ட ஏதாவது பதவி கிதை வாங்கிட்டு போ. இப்போ அஜித் அவர்கள் டேர் டெவில் அப்படின்னு சொல்லி அவருடைய 64வது படத்தை பற்றின ஒரு பெரிய அப்டேட் வந்துருச்சு. நான் நேற்று மங்காத்தா 2 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அந்த டைம் நான் சொன்ன வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் இது வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர் டெவிலுடைய தயாரிப்பாளர் ஷாலினி அஜித், அதாவது அஜித் படமே பண்ண மாட்டார், அவர் போயிட்டார், ரேஸில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வலைப்பேச்சில் அவனும் வீடியோ போட்டானுங்க பாருங்கள். அள்ளி கொஞ்சம் நெஞ்ச வீடியோ போட்டானுங்க அவனு சொல்கிறதுல எதுவுமே இப்போ உண்மை இல்லை. ஸோ அப்போ அஜித்தோடைய 64வது படத்துக்கு தலைப்பு மச்சாச்சு, 8 மாதத்துக்குள்ளே இந்த படம் வரப்போகுது. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். டேர் டெவில் அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆதித்ய ரவிச்சந்திரன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கதை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதையும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அஜித்துக்காக யோசித்து பண்ணியிருக்காரு. குட் பேட் அகிலிக்கும் இதுக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரே படம் வந்து குட் பேட் அகிலி. பட் இந்த படம் அப்படி இல்லை, அனைத்து ரசிகர்களுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் வச்சுருப்பார்ல, அதே தான் இதுலேயும் கொண்டு போகிறதா சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது அஜித்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அஜித்துக்கு வந்து இந்த ஹாலிவுட் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப செட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு வந்து அஜித்துக்கான ஒரு ஸ்பேஸ், இது அஜித்துக்கான ஒரு களம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இதை வந்து வெளியில் பண்ண வேணால் நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும். ஏன் ப்ரொடியூசர்லாம் அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஸுக்கு போகணும், அதே சமயத்தில் ரேஸ் முடிச்சுட்டு வந்து இங்கே படம் பண்ணணும். ஸோ அதுக்கு மற்ற தயாரிப்பாளர்கள் யாரும் ஒத்து வராததுனால அஜித்தே வந்து அவருடைய மனைவி வழியாக படத்தை தயாரிக்கிறார் அப்படிங்கிறதும் குயிக்காக இந்த படத்தை கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஒரு 8 மாதம் தான் இந்த படத்தோடைய ஷூட்டிங், கடன்னு ஷூட்டிங் போயிடும். அஜித்துடைய பிறந்த நாள் மே 1க்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ். ஸோ வர மேலே இந்த அஜித்தோடைய படம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது கொண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பட்ஜெட் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் தான், அஜித்துக்கு சம்பளம் இல்லாத அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் தெரியும். ஆனால் படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தலை தீபாவளின்னாங்கல்ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு அஜித்தோடைய ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு தலை தீபாவளி வரப்போகுது அப்படிங்கிறது, அது அவர் பிறந்த நாளில் வரப்போகுது அப்படிங்கிறது தான். பக்காவாக ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். தொடர்ந்து அப்டேட்டுகள் இந்த படம் பற்றி AK64 பற்றி அப்டேட்டுகள் கொடுப்போம். இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ரஜினி சார் பற்றியும் நிறைய சினிமா அப்டேட்டுகள் வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ சசி அஃபீஷியல் நம்முடைய சேனலையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.